அன்பு நெஞ்சங்களே, இது ஒரு கருத்து பதிவு. ஈகோ. ஈனா எரிச்சல், கோனா போகணும் இல்லைங்களா? எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈகோ இருக்குது. எதுக்குங்க ஈகோ? நம்ம எங்கேருந்து வந்தோம்னு தெரியாது, எங்கே போக போகிறோம்னு தெரியாது. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஈகோ அப்படின்ற ஒன்றை தூக்கிக்கிட்ட நம்ம எல்லாருக்கிட்டேயும் கோவப்படுறதோ ஆத்திரப்படுறதோ அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ இது நல்லது கிடையாது. சொந்த அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி சகோதரிங்க சகோதரங்கக்கிட்ட ஈகோ இருக்குது. கணவன் மனைவி கிட்ட ஈகோ இருக்குது. நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற நண்பர்கள்கிட்ட ஈகோ இருக்குது. கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஈகோ இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஈகோவை நம்ம வளர்த்துக்கணும்? ஈகோன்றது எப்படி வருது? நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன கோபம், பொறாமை, பொசசிவ்னஸ் இதனால் வருது. நமக்கு ஏன் அவங்களுக்கு பிடிக்காம போச்சு? நம்மக்கிட்ட இருக்கிறது அவங்கக்கிட்ட இல்லைன்றதாலையா, இல்லை அவங்கக்கிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட இல்லைன்றதாலையா? அந்த காரணத்தை நீங்கள் அறியும் பொழுது, இந்த விஷயத்துக்காக இத்தனை வருஷம் நம்ம பேசாமல் இருந்தோம்னு நினைக்கும் பொழுது சில்லியாக இருக்கும். அதனால் ஈகோ அப்படின்றத விரட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா எப்பவுமே உங்கள் லைஃப்பில் நல்லதே நடக்கும். நிறைய சக்ஸஸாக இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். நன்றி, வணக்கம்.